ஆதிக்குடி தமிழ்குடி, மூத்த இனம், பெருத்த இனம், தமிழ் தேசிய பேரினம். 26 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது தமிழர்கள் நாங்கள் பறந்து விரிந்த இந்த பூமி பந்திலே எமக்கொன்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம் பெற்று பெருமையோடு வாழக்கூடாதா என்ற எண்ணம் என் இனத்தில் பிறந்த ஒற்றை மகனுக்கு உதித்தது. அவன் என் இனத்திற்கு விடுதலை விலை தலையே ஆனாலும் தர தயார் என்று களத்திலே நின்றான். அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி சிதைத்து அழித்தார்கள். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு பிரிவது பயங்கரவாதம், பிரிவினைவாதம் என்றால் உலகில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி, பிரிந்தது எப்படி? ஒடுக்குகிற தேசினத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன் உரிமை. அந்த தன் உரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்று புரட்சியாளர் லெனின் சொல்லுகிறார். அந்த பிறப்புரிமையைத்தான் நாங்கள் கேட்டு போராடினோம். சுதந்திரமற்ற நாட்டுக்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் ரூசோ. சுதந்திரமில்லாத நாடு வெறும் காடு என்கிறார் எங்களுடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. மனித உடலுக்கு எலும்பு போல, பறவைகளுக்கு இறக்கை போல, சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் அவசியப்படுகிறது என்கிறான் கிவ விடுதலை போராளி ஹோசே மார்த்தி. இங்கே சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி எங்கள் தலைவன் எம் இனத்தின் விடுதலைக்கு போராடினான். என் அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு பிரிந்து செல்வது பிரிவினைவாதம் என்றால், ஒரு வீட்டிற்கு மனமுடித்து வந்த பெண் வாழ விருப்பமில்லை என்றால் மனமுறிவு பெற்று செல்வதை குடும்ப உறவை சிதைக்கிறாள் என்று பழி சுமத்துவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவதை பிரிவினைவாதம், பயங்கரவாதம் என்று சொல்வதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் தான் என்று புரட்சியாளர் லெனின் சொல்கிறார். அந்த வழியில் எங்கள் உயிர் தலைவன் எம் இனத்தின் விடுதலையை முன்னெடுத்த போது இந்த உலகில் பல்வேறு நாடுகள் அதை போல விடுதலைக்கு போராடியதெல்லாம் புரட்சி என்றும் விடுதலை போராட்டம் என்றும் போற்றிய இந்த பன்னாட்டு சமூகம், குறிப்பாக இந்திய பெருநாடு, எங்கள் விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி வீழ்த்தியது, அழித்தது. சேர்பியாவிலிருந்து கொசோவா பிரிந்ததை வாழ்த்திய நாடு. இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிந்தது ஏன்? பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்ததை வாழ்த்திய நாடு. அண்மையிலே தெற்கு சூடான் பிறந்ததை வாழ்த்திய என் நாடு. பாலஸ்தீன விடுதலையை ஆதரிக்கிற என் நாடு. இப்படி கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர் பிரிந்ததை, இதையெல்லாம் ஆதரித்த இந்த நாடுகள் என் விடுதலையை மட்டும் வீழ்த்தியது ஏன்? லட்சக்கணக்கான என் இன மக்களை எங்கள் கண்முன்னே கொன்று குவித்தார்கள். உலகத்தில் என் அன்பு சொந்தங்களே, உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணாலும், அதுபோல இந்த உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண்ணாலும் அழுதிருக்கிறது, அழுது கொண்டும் இருக்கிறது. ஆனால் உலகம் நலிவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் மக்கள், என் தாய் தமிழ் ஒரு பேரன்பின் தாய், ஒரு பேரன்பின் தாய். அவள்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவள் அவள்தான். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று சொன்னது அவள்தான். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னதும் என் தாய் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றதும் என் தாய் தான், என் தாய் தான். காரணம், அவள் பேரன்பின் தாய், பேரன்பின் தாய், பேரன்பின் தாய். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னதும் என் தாய் தான், என் தாய் தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையார் விழுங்கடா மக்களை என்று சொன்னதும் என் தாய் தான், என் தாய் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுமைக்கும் ஆழத்தறிவு நேசித்து நின்றது எங்கள் அன்பு தாய் தமிழ்தான்.
அந்த தாயின் பிள்ளைகள் உலகம் முழுமை நேசித்து நின்ற பிள்ளைகளை நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவன் கூட இல்லாது தனித்து விடப்பட்டோம் என்பதுதான் பெருந்துயரம். பெருந்துயரம். பெனாசிர் பூட்டோ கழுதும், சதாம் ஹுசேன் தூக்குக்கு துடித்தோம், மைக்கேல் ஜாக்சன் நடன கலைஞர் கழுதும், எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அந்த போரை நிப்பாட்ட போராடினோம். சோமாலியாவின் பசிக்கு பசித்து கிடந்தோம். ஆனால் எங்கள் இனச்சாவுக்கு உலகில் எவருமே ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை என்பதை பார்க்கும்போது இதயம் வெடித்து துடித்தோம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் யார்? எங்கிருந்து வந்தோம்? எங்கிருந்து வந்தோம்? எங்கள் கண்முன்னே லட்சக்கணக்கான என் இன மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த பிணத்தின் குவியலுக்கிடையே பிறந்து வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகள், ஒப்பாரி ஓலத்தை கத்தல் கதறலையே தாளாட்டாக கொண்டு வளர்ந்த பிள்ளைகள், என்ன செய்வதென்று நிற்கதியாக நின்ற பிள்ளைகள், உணர்ந்து தெளிந்தோம். என்னுடைய மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது உரிமையை, எனது விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்து துணிந்து தெளிந்தோம். அப்போது சாதி மதங்களாக பிளந்து விரிந்து கிடந்த தமிழ் சமூக பிள்ளைகள், சாதி என் அடையாளம் அல்ல, மதம் என் அடையாளம் அல்ல. ஏன் செத்து விழுந்தவன் ஈழதாயகத்திலே ஒருவன் தேவராகவோ, நாடாராகவோ, கோனாராகவோ, வன்னியராகவோ, பிள்ளையாகவோ, முதலியாராகவோ, உடையாராகவோ, முத்தரையராகவோ விழுந்து இருந்திருந்தார் என் சாதி மரணம் என்று குதித்திருப்பான். விழுந்தவன் இந்து என்று, இஸ்லாம் என்று, கிறிஸ்தவன் என்று விழுந்திருந்தால் இங்கிருக்கவன் கொதித்திருப்பான், எழுந்திருப்பான். ஆனால் விழுந்தவன் முழுக்க தமிழனாக விழுந்தான், எவனும் இங்கே இயலவில்லை. அப்போதுதான் புரிந்தது தமிழன் என்ற ஒரு இனம் இங்கு இல்லை, இறந்து விட்டது என்று. திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பற்று ஊட்டப்படாமல் சாதிப்பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டு, மொழிப்பெருமை, இனப்பெருமை இல்லாது சாதிப்பெருமை, மதப்பெருமை ஊட்டப்பட்டு ஒரு இனம் பிளந்து பிரிந்து சிதைந்து தன்னின பகையால் தன்னைத்தானே தாக்கி தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணமற்று சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சியில் சிக்கி செதறி அழிந்து போனது. அந்த கால சூழ்நிலைதான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் உணர்ந்து தெளிந்தோம். எப்படி? சாதி எங்கள் அடையாளங்கள் அல்ல, மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல. இந்த நிலத்தில் நான் சாதி சொல்லலாம், இதை விட்டு வேறொரு மாநிலத்திற்கு போனால் சாதி சொல்ல முடியாது. இந்த நிலத்தை விட்டு வேறொரு நாட்டிற்கு சென்றால் நான் இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ, கிறிஸ்தவன் என்றோ என்னை அறிமுகம் செய்து கொள்ள முடியாது. வேற ஒரு நாட்டிற்கு, நிலத்திற்கு சென்றால் நான் தேவர் என்றோ, நாடார் என்றோ, கோனார் என்றோ, செட்டியார் என்றோ என்னை அறிமுகம் செய்து கொள்ள முடியாது. பிறகு எது என் அடையாளம்? உலகின் எந்த ஓரத்திற்கு போனாலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் என்பதுதான் என் அடையாளம். எனக்கு மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே, உலகில் எல்லா மொழிவழி தேசியத்திற்கும் இதுதான். இங்கிலாந்து ஒரே மதம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் பைபிளை படிக்கிற ஒரே பைபிள் தான், ஒரே வேத நூல் தான். ஏன் அயர்லாந்து விரிந்தது? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். இங்கிருந்து பாகிஸ்தான் சென்றது ஏன்? ஒரு மார்க்கம், ஒரு ஈரை, ஒரு வழி, நபிகளின் மொழி, ஒரு நூல், புனித நூல் குரான். அதற்கு பங்களாதேஷ், நீ உருது, நான் ஐரிஷ், நான் வங்காளி. 2 நாடு, தாய் மொழியிலேயே ஒரு தேசம் பிறந்தது, பங்களாதேஷ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முழங்கினான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானா அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் என்று அவார் மொழி கவிஞர் ரசூல் அம்சத் சொல்லல. நாளை என் மொழி அழிந்து விடுமானால் கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன். அதுதான் நான் இங்கிருந்து எங்கு சென்றாலும் நான் தமிழன். நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், அவனும் ஏற்றிருக்கிறான், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், நான் தமிழன். இதுதான் என் அடையாளம். நான் கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கிறேன், ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறேன். அவன் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் மலையாளி, அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, அவன் இங்கிலீஷ், அவன் பிரிட், அவன் பிரெஞ்சு. நான் தமிழன்.
நான் இந்து மதத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, அவன் வங்காளி, நான் தமிழன். இப்படித்தான் என் அடையாளம். இந்த அடையாளத்துக்குள் திரளத் தொடங்கினோம். அதுதான் தமிழ் தேசிய இன அடையாளம். முன்னெடுக்கிற வரை கடைசியாக இந்தியம் திராவிடம் எம் இனத்தை கொன்று குவித்தது. இந்த நிலத்தை அன்று ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி என் இன விடுதலை நசுக்கி நாசமாக்கியது. லட்சக்கணக்காக என் மக்களை கொன்று குவித்தது. கூட நின்றது இந்த திமுக. போரை போராடி தடுத்து நிறுத்துகிற உயரத்தில் இருந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அந்த அதிமுக. 2G அலைக்கற்றைக்காக 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா அதே காலகட்டத்தில் அங்கே கொண்டு குவிக்கப்பட்ட என் இன மக்களை ஒரு இன மக்கள் என்று பார்க்க வேண்டாம், சக மனித சாவு என்ற அடிப்படையிலே ஒரு தீவுக்குள் இத்தனை மக்களை, பிஞ்சு குழந்தைகளை, கர்ப்பிணி பெண்களை, வயது முதிர்ந்தவர்களை கொன்று குவிக்கிறது அநீதி, நிப்பாட்டுங்கள் என்று ஒற்றை வார்த்தை, ஒற்றை வார்த்தை. எவனும் பதிவு செய்யல, எவனும் பதிவு செய்யல. அன்றைக்கு முடிவெடுத்தோம், இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்கள் எனக்கானது இல்லை. அப்ப என்ன வழி? எந்த அதிகாரம் என் இன மக்களை அழித்து ஒழித்ததோ, எந்த அதிகாரம் என்னிடத்திலே வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி என் உரிமையை பறித்ததோ, என் உடைமைகளை எல்லாம் பறித்ததோ, என் உணர்வை மதிக்காமல் என் விடுதலை கனவை நசுக்கி நாசமாக்கியதோ, அதே அதிகாரத்தை கைப்பற்றுவதை தவிர வீழ்ந்த தமிழ் பேரினத்திற்கு வழிகளை என்ற போதுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய திரட்சிக்குள் கிளர்ந்து எழுந்தோம். சாதாரண பொறி என்று நினைத்தார்கள். இன்றுதான் அவருக்கு தெரிகிறது, வெறிகொண்டு பாயிர புலி என்று அவர்களுக்கு தெரிகிறது. எதற்காக? வீழ்த்தப்பட்ட இடத்தில் வெட்டி வீழ்த்திய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளிர்க்கிற மரம் போல துளிர்த்து எழுந்து வருகிறோம் தூய தமிழ் பிள்ளைகள். இவ்விடத்தில் இல்லை, தமிழர் தாயகத்தில் இல்லை. காரைக்குடியில் ஓரத்தில் உன் மகன் பேசுவதை உலகெங்கும் பரவாலக்கூடிய 13 கோடி மக்களும் கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கார்கள். நாங்கள் உணர்வில் ஒன்றிணைந்த ஒற்றை குடிமக்கள், தமிழ் தேசிய குடிமக்கள். இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று எந்தெந்த நாட்டில் வாழ்கிறானோ தமிழன் அங்கெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறான், வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். உலக இந்த நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ், விலை உயர்ந்த வாக்கை வைத்திருக்கிற மகன் இந்த ஏழை மகன் தான். 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் பயணச்சீட்டை போட்டு என் பிள்ளைகள் வந்து வாக்கு செலுத்த நிற்கிறான் என்றால் இந்த நாட்டிலே மதிப்புமிக்க வாக்கை பெற்றிருப்பவன் எளிய மகன் நான் தான். ஏன் இந்த நிலைமை அடைகிறோம்? எங்கள் தாய் தொலைத்து விட்டோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா என்பாட்டன் பாரதி. வானம் அளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாடியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாடியவன வானத்தை விட பெரிது என் மொழி என்றான். அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். ஏன் அமுதென்று வேறு? அமுதுக்கும் அமுதென்று வேறு, தமிழுக்கும் அமுதென்று வேறு. ஏன் தமிழ் 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 என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு போனால் அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ் தமிழ் 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 என்று உச்சரித்துக் கொண்டு போனால் தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று வேறு. மற்றவனுக்கு எல்லா மொழிகளும் பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி, மூச்சு மொழி. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெண்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றான் எங்கள் புரட்சி பாவலன். மூச்சு மூச்சு, பேச்சு மொழி அல்ல என் மொழி, மூச்சு மொழி, வீச்சு மொழி. சத்தமாக ஏன் பேசுகிறீர்கள்? பேசணும், என் மொழியை முழங்க முடியாது, முழங்கணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுகிறான்.
பாட்டன் பாரதி. அதான் என் பிள்ளைய வெடிப்புற பேசும். அந்த மொழியை தொலைத்து விட்டோம். என் தாயை சிதைத்து அழித்து விட்டோம். அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் இறை திருமுருகப் பெருமான் அவ்வையின் தமிழள்ளி பருகிய தமிழ் இல்லை. நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் சிவனின் தமிழ் இல்லை, செத்து போனது. இந்த நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள், எவ்வளவு தலைமைகள், ஒருவன் வாயிலிருந்து என் தாய்மொழி இறந்து போனது. மீட்டூராக்கம் செய்ய வேண்டும். தமிழ் மீட்சி எவனா சொல்ல மாட்டான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவேனையப்பாவானர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற ஒரே வழிதான் தமிழர் ஆட்சி வர வேண்டும். அது வர வழி கிடையாது. அததான் மரண படுக்கையில் இருக்கிற என் தாய், 90 விழுக்காடு இறந்து போன என் தாயை உயிர்ப்பிக்க உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம். உயிர்ப்பிக்க வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசினி. வரலாற்றை படிக்காதவன் வரலாறையை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான். அது அம்பேத்கர். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறான் லெனின். வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ். வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்திற்கும் வழிகாட்டி. ஹிட்லர் சொல்கிறான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் கவி பேரரசு வைரமுத்தவர்கள். ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இருக்காது, நிகழ்காலம் இருக்காதவனுக்கு எதிர்காலம் இருக்காது. அப்ப எண்ணின வரலாறு மறக்கப்பட்டு விட்டது, புறக்கணிக்கப்பட்டு விட்டது. எனக்கு வரலாறு இருக்கிறது, தேடுகிறேன். வரலாறு இல்லாத திராவிடன் என் வரலாற்றை திருடுகிறான். என் நிலமெங்கும் என் வரலாறு மறைக்கப்பட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு தேசியத்தின் வரலாறு மறைக்கப்பட்டு வெறும் நூற்றாண்டுகள் இந்த திராவிட இயக்க திராவிட திருட்டர் ஆட்சியாளர்களின் வரலாறு கட்டமைக்கப்படுது. தமிழர் வரலாறு என்பதே திராவிட வரலாறு தான். என் தாய் நிலமெங்கும் திராவிட குறியீடுகள், திராவிட அடையாளங்கள். கீழடியா திராவிட நாகரிகம். அவர்கள் வருவார்கள் இந்திய நாகரிகம், இந்திய பண்பாடு என்பார்கள். கட்டிடமா திராவிட கட்டிடக்கலை என்பார்கள். பொங்கலா திராவிட பண்பாடு பொங்கல் என்பார்கள். தமிழர் திருநாளா திராவிட திருநாள் என்பார்கள். திட்டமிட்டு என் இனத்தின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டது, என் வரலாறு புறக்கணிக்கப்பட்டது. இங்குதான் அறிவாசான நல்ல அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை மீட்டூராக்க மீண்டும் எழுத கிளர்ந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். எழுதி வைங்கள் என் உடன் பிறந்தார்களே, இனி என் வரலாறை எழுதுகிற போது கிமு கிபி போல பிரபாகரன் என்ற பெருந்தலைவனுக்கு முன்பு பின்பு என்றார் எழுதப்படும், எழுத வாய்ப்போம், எழுதிவிட்டு தன்போம். உங்கள் மகன் வென்ற காலத்தில் இருந்து திராவிடம் என்ற சொல்லோ, திராவிடம் என்ற அடையாளமோ தீந்தமிழர் நிலத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்கினோம். திராவிடம் மாடலே சகிக்க முடியல, இதுல 2.0 வேற. என்ன திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடலுங்கிறது ஆங்கிலம். தமிழ்நாட்டில் ஆட்சி இது மாடல் ஆட்சி. ஒழிக்கணும். ஒருத்தன் பேச மாட்டான். என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் மரங்கள் எதையும் பேச மாட்டான். அறிவு சமூகமே சாதி அரசியலானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்கே மனிதநேயம் செத்து போகும்.
பணமே அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும், மரணித்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்கும். பணம் அரசியலாகும் என்றால் மக்களுக்கு சேவை என்பது செத்து முதலீட்டாளனுக்கு லாப தேவை வந்துவிடும். பணமே அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் கெட்டுப்போகும். இதை மாற்ற வேண்டும், இதை மாற்ற வேண்டும். அதற்காகவே இந்த மண்ணங்கும் உங்க பிள்ளைகள் ஓடி வருகிறோம். மொத்தமாக என் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஏன்? தன்மானமும் இனமானமும் கொண்ட மான தமிழ் மக்கள் இன்னும் அந்த மண்ணில் நிறைந்து வாழ்கிறார் என்பதற்கு சான்று உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வளர்ச்சி. 16 4.5 லட்சம், 19 18 லட்சம், 21 30 லட்சம், 24 36 லட்சம் வாக்குகளை அடுக்கடுக்காக கொடுத்து தனித்த பெருத்த முழு இசைவு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி என்று எளிய பிள்ளைகள் எங்களை உயர்த்தியது என் மக்களின் மாண்பு மகத்தான வாக்கு. இங்கே மாறுதல் என்பது மகத்தானதுதான். ஆனால் அது உருவாவதற்கு சற்று காலம் எடுத்துக் கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் வராமலே போகிறது என்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை சகிக்க முடியாது ஒரு பேரின கூட்டம் கிளர்ந்து எழுகிறது என்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். இப்போது என் மக்கள் இந்த பிள்ளைகளை தேடுவார்கள். தேடி தேடி விவசாய சின்னத்திற்கே போடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் எங்கள் கனவு மகத்தானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பூமி பந்தில் எவனும் சுமக்க முடியாத கனவை நீ சுமந்து நில், உலகத்தில் அது எல்லாவற்றிலும் மேலானதுங்க. அப்படி என்ன கனவு? அடிமை தேசியனத்தின் உரிமை, விடுதலை, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு என்ற புனிதமான கனவு. இந்த கனவை சுமந்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன். என் இனத்திலே அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருந்தது. 200 ஆண்டுகள் கழித்து என் இன மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு கனவு அவனுக்குத்தான் இருந்தது. அந்த கனவை அவன் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவை தூக்கிக் கொண்டு இந்த நிலமெங்கும் உங்கள் பிள்ளைகள் ஓடி வருகிறோம். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைவன் ஒரு நாட்டிற்கு எப்படி இருக்க வேண்டும்? எங்கள் முன்னவன், எங்கள் வள்ளுவ பெருமகனால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறைவனைப் போல ஆட்சி செய்யணும். என் சாதிக்கு நல்லது செய்வேன், என் மதத்திற்கு நல்லது செய்வேன், என் கட்சிக்கு நல்லது செய்வேன். அப்படி இருக்கக்கூடாது தலைவன். மனிதர்கள் கேட்பார்கள், அரசு கொடுக்கும். கேட்கும் திறனற்ற உயிர்கள் நிலமெங்கும் ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி பூச்சி வண்டு மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் இறைவன் கொடுப்பான் என்று நம்புகிறது. எல்லாவற்றுக்குமாக கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கணும், எல்லாருக்குமாக. எங்கள் கட்சியின் கோட்பாடு, கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. அதான் எங்கள் கோட்பாடு. தனித்தனியே மொழிவழி மாநிலங்கள், தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டாகிவிட்டது. அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்வதும் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாமல் வேறு ஒருவன் ஆண்டு நான் வாழ்வது என்பது அடிமை. நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை. ஏன்? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று வாழ்ந்து போராடி செத்த மான மறவர்களின் மக்கள் நாங்கள். மண்டிட்டுத்தான் வாழ வேண்டும் என்றால் மானத்தோடு மாண்டு போகலாம் என்று மாண்ட வீர மறவர்களின் பேர பிள்ளைகள், வாரிசுகள் நாங்கள். உயிரினும் மேலானது எமது உரிமை என்று வாழ்ந்த எம் உயிர் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள்.
அற்ப தேர்தல் வெற்றிக்கு களத்தில் நிற்கிறவர்கள் என்று என் உயிர் சொந்தங்கள் எவரும் என்ன வேண்டாம். உயர்ந்த இலக்கு, கூட்டணி வைத்து நோட்டணி பேசி வென்று சட்டசபைக்கு போனவர்கள், நாடாளுமன்றத்திற்கு போனவர்கள் சாதிக்காததை போகாத பிள்ளைகள் இத்தனை ஆண்டுகள் சாதித்திருக்கிறோம். 8 வழிச்சாலை ஏன் நிற்கிறது? பரந்தூர் விண்ணூர்தி நிலையம் ஏன் நிற்கிறது? ஸ்டெர்லைட் ஆலைகள் மூடப்பட்டது, டங்ஷன் சுரங்க தொழிற்சாலை நின்னது. காரணம் யார்? காரணம் யார்? கடலுக்குள்ள பேனா சிலை நிக்கிறது காரணம். அப்படியே காரணம் யார்? இடிக்க தொடங்கிய வீடுகள் எல்லாம் பாதியில நிற்க காரணம் யார்? நிற்க காரணம் யார்? ஆசிரியர் போராட்டமா? சீமான் வருகிறான் என்றால் அடுத்தனுடைய அப்புறப்படுத்த காரணம் என்ன? மாற்றுத்திறனாளிகள் போராட்டமா? சீமான் வரப்போகிறான் என்று செய்து கசைந்த உடனே தூக்கி ராவோடரவா போராட்டத்தை ஒடுக்க காரணம் என்ன? பயம். ஏன்? இழப்பதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு புனித லட்சியம் இருக்கிறது. இழப்பதற்கு உயிரை தவிர ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பயம். நாங்கள் சாதித்ததை சட்டசபைக்கு நாடாளுமன்றத்திற்கு போனவர்கள் ஒன்று 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 ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டம். எந்த போராட்டங்களுக்கு இந்த கட்சியில் வந்து நின்றிருக்கிறது? ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சியை தவிர. நாங்கள் போராடினாத்தான் வாழ முடியும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவிட்ட இனத்தின் மக்கள். அதனால் போராடி கொண்டிருக்கிறோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைக்கணும் கனவு. எப்படிப்பட்ட தேசம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லாமை, வள கொள்ளை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். பெருங்கனல். கட்சி தொடங்கும் போதே இது மற்றும் ஒரு கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு அந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்து புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள் என்று கோட்பாட்டை முன்வைத்த பிள்ளைகள். இதுவரை இந்த நிலத்தில் இருந்தவர்களின் அரசியல் சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, இதான் இங்க அரசியல். உங்கள் ஆட்சியின் திட்டங்கள் சலுகை, போனஸ், மானியம், இலாசம், இதான் இவர்களுடைய திட்டங்கள். அப்படியே தீ வச்சு கொளுத்தி தள்ளிடுறோம். வேற வேற அரசியல், வேற அரசியல், வேற ஆட்சி முறை. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. என்னுடன் பிறந்தவனே, அப்படியேதான் இருக்கும். திமுகவில் அதிமுக கொண்டா டாஸ்மார்க் இருக்கும், ஊழல் லஞ்சம் இருக்கும், கொலை கொள்ளை இருக்கும், வளக்கொள்ளை இருக்கும், கற்பழிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். திமுக வந்தா அதேதான் இருக்கும். என்ன அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இருக்கும். தீமைக்கு மாற்ற ஒரு தீமை அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நபிகள்கிட்ட கேட்கிறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீர்கள்? செல்லவர்களே, நன்மையை வைத்துத்தான். அந்த நன்மை யார் என்பதை அறிவிச்ச முகம் ஆராயணும். நெருப்பை வைத்து அணைக்க முடியாது. என்னை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, தண்ணீர் வேண்டும். யார் அந்த தண்ணீர்? யார் அந்த தண்ணீர்? தண்ணீர் வேண்டாம், உன் பிள்ளைகள் சிந்துகிற அந்த வேர்வை வைத்தே அந்த தீமையை, அந்த நெருப்பை நீ அணைக்க முடியும். திமுக அதிமுக வெவ்வேறு கட்சி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இன்னுமா நம்புகிறீர்கள்? திமுகவில் பதவியில் இருந்த அமைச்சர்கள் 11 பேர் அதிமுக அமைச்சர்கள். இதை கூடவா நீங்க அறியவில்லை? பிஜேபி, காங்கிரஸ் வெவ்வேறு கட்சியா? கொடியில் மன்னம் மாறும், அவர்களுக்கு கொள்கையில் எண்ணம் மாறாது. பிஜேபி, காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவர்களுக்குள்ள எந்த கொள்கை மாற்றம் இருக்காது, எந்த மாற்றம் இருக்காது. அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து தெளிந்து சிந்திக்கணும். இந்த இடத்தில்தான் புதிய ஒரு சித்தாந்தம், என் தம்பித்து துருவன் சொன்னது போல புத்தம் புதிய ஒரு கோட்பாடு.
ஏன் இவ்வளவு காலம் எடுக்கிறது? எடுக்கும் எடுக்கும். ஏற்கனவே இருக்கிற நன்கு பழக்கப்பட்டு போன புறையோடி போன ஒரு சித்தாந்தத்தை தகர்த்து, ஒரு கோட்பாட்டை தகர்த்து, புதிய ஒரு கோட்பாட்டை கட்டி எழுப்ப முயற்சிக்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எண்ணக்கூடாது, எண்ண முடியாது. அப்ப புதிய ஒரு சித்தாந்தத்தை வச்சு போராடுகிறவனுக்கு போர் வீரனையும் விட துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கும். இத்தனை ஆண்டுகளாக இருந்த திராவிட சித்தாந்தத்தை தகர்த்து, திராவிடம் என்றாலே என்ன என்று சொல்ல முடியாது தவிக்கிறார்கள். திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே. இங்கே நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம். கல்யாணம் தான் திராவிடம் என்று கேளு. தமிழ் தேசம்னா என்ன என்று கேளு. என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழ், என் இனம் தமிழ் இனம், என் தேசம் தமிழ் தேசம், என் நாடு தமிழ்நாடு. இவர்கள் பெயர் வைத்ததால் தமிழ்நாடு இல்லை. நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்கிற இளம்பொருளார் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவன் சொல்றான். சிலப்பதிகாரம் பாடுகிறது, எல்லாம் பாடுகிறது. என்னுடைய நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் பாட்டன் பாரதி காவிரி தென்மண்ணை வாளாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய வளாறு ஓட திரு மேடி செழித்த தமிழ்நாடுன்னு பாடுறான். விடல கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை ஆளும் சிலப்பதிகாரம் எனும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு என் நாடு. தேசம் தமிழ் தேசம். தேயம் தமிழ்ல, தேசம் மருவி உச்சரிக்கிறோம். வாசல் வாயில் தான் அது, அத வாசல்ங்கிறோம். முயல் தான் அது, மோசல்ங்கிறோம். அப்படி அப்படி தேசம் தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், மணல் வளம் இவற்றை காப்பது, மக்கள் தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்களுக்கான உரிமை, பாதுகாப்பு, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்குது. அரசியல் என் இனத்தின் அரசியல், என் தேசத்தின் அரசியல். தேசம் தமிழ் தேசம், அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். இப்படி சொல்ல திராவிடம்னா என்ன? நான் சொல்றேன் திராவிடம்னா என்னன்னு. தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஏமாற்று கோட்பாடுதான், திருட்டு கோட்பாடுதான் இந்த திராவிடம். இந்த திராவிடம். நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? தமிழ நான் ஏன்டா திராவிடனா இருக்கணும்? நான் ஏன் தமிழனா இருக்கணும்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். எந்த போர்? இந்த போர். அநீதிக்கு எதிரான அறப்போர். யார் என்னுடன் நிற்கிறார்? என்னுடைய திருமுருக பெருமான், என் முப்பாட்டன் முருகன் வேலோடு நிற்கிறான். அவன் வேறன், அவன் தமிழோடு நிற்கிறேன். ஒன்னு நீ பண்ண முடியாது. என் வெற்றியை தள்ளி போடலாம், எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுத்து விட முடியாது. என் தாத்தன் தெய்வ திருமகன். ஏன் அவன் தெய்வ திருமகன்? தெய்வம் சொன்னால் நடக்கும், அவன் சொன்னால் நடந்தது. தண்ணீரை விற்பது போல் பாலை விற்பார்கள், பாலை விற்பது போல் தண்ணீரை விற்பார்கள். இந்த மாதிரி என் தாத்தன் பேசிக்கும் போது கூட தெரிஞ்சிருப்பான். பைத்தியமா முத்துராமலிங்கருக்கு? பாலை விற்பது போல தண்ணீரை விற்பான், விற்கிறான். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். பிளாட்ஸ் அடுக்ககம் அன்னைக்கு வரல, வாழ்ந்துட்டு. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள், விற்கிறார்கள். கால ஞானம், கால ஞானி நடக்கும் நேரம் நடக்குது. அவர் தான் என் தாத்தன் சொல்றாரு. ஒரு நாள் வள்ளலார் பெருமகனாருடைய திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் வரும்போது
என் அன்னை தமிழ் அரியண ஏறும். அன்னைக்கு என் தாய் தமிழ் உலகையே ஆளும். அவனுக்கு உலகம்மை மீனாட்சி என் தாய் அருள் புரிவார். திருஞான குழந்தை திருமுருக பெருமானின் தமிழ் அகத்தியனுக்கு தந்த தமிழ், அந்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும் என்கிறார். இப்ப எந்த தமிழ் எனக்கு துணை நிற்குதுன்னு தெரியும் உனக்கு? உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டன் பாரதி நாடு விடுதலை அடையல, அவன் அடைஞ்சான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படியே பாடுறான். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சு பாடுறான். சுதந்திரம் அடையல. அவன் ஜத்து 26 வருஷங்கள் ஜன் சுதந்திரம் வாங்கினான். அவன் 21 வருஷத்துல இறந்துட்டான் 921. ஆனா அவன் பாடிட்டான் கனவுல 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 என்று வரும் என்று ஏங்கின்ற சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையே என்று யாரு? எங்களுடைய கவியரசு கண்ணதாசன் பாரதிய பாடுறாப்ல. அந்த பாரதி கண்டுட்டான் சுதந்திரத்தை. கொடி ஏத்தல. கொடி என்ன வண்ணம்னு தெரியாது. தாயின் மணிக்கொடி வாரீர் தாழ்ந்து வணிந்திட வாரீர்னா, தாயின் மணிக்கொடி பறக்குது வாரீர் தாழ்ந்து வணிந்திட வாரீர்ங்கிறான். அவன் கொடி ஏத்திட்டான். மாநிலங்கள்லாம் பிரிக்கல. நாடு சுதந்திர அடையில, மாநிலங்கள் பிரிக்கல. அவன் பிரிக்கிறான். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். தமிழ்நாடு பேர் வைக்கல, அவன் வைக்கிறான். எப்படி வைக்கிறான்? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனிதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பாங்கிறான். கால ஞானம். இது நடக்கும் நடக்கும் நடந்துச்சு. அவன் சொல்றான், தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதங்கிறான். தர்மத்தின் பக்கம் நிக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு நாள் வெல்லுவோம். பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவனே சொல்றான், பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ. கண் முன்னே என் மலை, அது கற்குவியல் அல்ல என்னை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, அது கற்குவியல் அல்ல. என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு, அதிலிருந்தான் அறிவிப்பால். என் தாயின் மார்பு பால் எனக்கு மட்டும், பூமி தாயின் மார்பு பால் உலக உயிர்களுக்கான தாய்ப்பால். அந்த தாயின் மாரை அறுத்து கொண்டு போகிறார்கள். தடுக்க முடியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். தடுத்தே தீர வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்தோம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள். இன்று வரை என் மீனவன் வாழ்வுரிமையை பாதுகாக்க இந்த காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா, இந்த திமுக அதிமுக எடுத்த முயற்சி 12 பேரை ஒரே சங்கிலியில் விளங்கிட்டு அழைச்சிட்டு போனானே, காட்சியை பார்த்த நீங்கள் எத்தனை பேர் துடித்தீர்கள்? பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் தவித்த மகன் நான், தவித்த மகன். என்னில் ஒருவனை பிடித்து மொட்டையடித்தானே, முடியை சிறைத்தானே சிங்களன். யாருடைய முடி? நாட்டை ஆளுகிற தலைவர்கள் முடியத்தானே. எனக்கு என்ன அவமானம்? உன் நாட்டு குடிமகனை இன்னொருவன் கைது பண்ணி தலைமுடியை வரிச்சு அவமானப்படுத்துகிறான். ஏன் உனக்கு அவமானமாக இல்லை? கேட்க நாதி இல்லை, நாதி இல்லை. இந்த மகன் சொல்லுகிறேன், என் திருமுருக பெருமான் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், நான் முதலமைச்சரா உட்கார்றேன், என் மீனவனை தொற்ற சொல்லுங்க, தொற்ற சொல்லுங்க, சொல்லு பாப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும், நாற்காலில் உட்கார்ந்து இருக்கிறது எம்ஜிஆர் அல்ல, ஜெயலலிதா அல்ல, கருணாநிதி அல்ல, அவர் மகன் அல்ல, உட்கார்ந்து இருப்பவன் பிரபாகரனின் மகன். தெரியும். அவர் கூட நல்லவர், அவர் அநியாயத்துக்கு நல்லவர். நான் அவ்வளவு நல்லவன் இல்லை. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அவர் அநியாயத்துக்கு நல்லவர், அதுதான் அவர் பலகீனம். நான் அவ்வளவு நல்லவன் இல்லை. ஏன்? அவர்கிட்ட இருந்து நான் படிச்சேன். எங்க அண்ணனை மாதிரி எல்லாத்தையும் கடைபிடிக்கணும், அவரை மாதிரி நல்லவனா மட்டும் இருந்துடக்கூடாது. ரொம்ப கஷ்டம். அவர் செய்த பிள்ளைகள், எங்க பிள்ளைகள் மீது செஞ்சோலையில வந்து விண்ணூர்தியிலிருந்து கொண்ட போட்டு கொண்டான்ல, இவற்றை விண்ணூதி இருந்ததுல தூக்கி போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டுக்கணும்ல, போட மாட்டார். ஏன்? அறத்தின் வழி நின்ற மறவன் என் தலைவர்.
கட்டுநாயக்கா விமானத்தளத்தை தகர்த்தவன் ஏன் இலங்கை பொது விமானத்தளத்தை தகர்க்கல? அறத்தின் வழி நின்ற மறவன், தமிழனின் மாண்பு வழி நின்ற மறவன். என்னை பாசிஸ்டுமா, என்னை இனவெறியுமா, செப்பரேட்டிஸ்டுமா, சாமிஸ்டுமா, சாதியை மதத்தை வச்சு மனித குலத்தை பிளந்து விரிக்கிற இவர்கள் மொழி இனத்தால் தேசிய இனத்தை இணைக்கிற என்னை பாசிஸ்டுமா. கேவல் கேவல் கேவல். நாங்கள் இன வெறியர்கள் அல்ல. நாங்கள் முன்னெடுப்பது இன வெறி அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் திரள்வது எந்த இனத்தையும் பகைக்கல்ல, எம் இனத்தின் பகையை வெல்ல, எந்த இனத்தையும் அழிக்க அல்ல, அழிந்து கொண்டிருக்கிற என் இனத்தை பாதுகாக்க. அதை புரிஞ்சுக்கணும். அருமை பெருமக்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா? மீனவன் செத்ததுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கருத்து என்ன? காவிரி நதிநீரில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? என் இனத்தின் உரிமையிலே உயிர் ஆகாரம் இருக்கிற, உயிர் தேவையா இருக்க, நீர் தேவையில்லை. உங்களுடைய நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்பிலே அல்லது முல்லை பெரியாற்றிலே என்ன உங்கள் நிலைப்பாடு? எதற்காக இவர்கள், எதற்காக காங்கிரஸ், எதற்காக பிஜேபி, எதற்காக நான் காங்கிரஸ் ஓட்டு போடணும்? எதுக்கு? முதலா இந்திய திணித்தியன் மொழியை அளித்ததுக்கு, அதுக்கு தானே. கண்ணு முன்னாடி என் இனத்தை லட்சக்கணக்காக கொண்டு குவித்ததுக்கு, ஒரு தேசிய இனத்தின் தனித்த தாயக விடுதலை கனவை வீழ்த்தி வீழ்த்தி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்ததற்கு, கடைசியாக என் இனத்தின் கருவை அறுத்ததற்கு, என் நம்பி பாலச்சந்திரன் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறான் என்பது இந்த நாட்டின் தலைவர்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? தெரியுமா தெரியாதா? பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன் இன்னும் இந்த நிலத்தில் உழவுகிறான். அவன் உன் வீட்டு வாசலில் ஓட்டை கட்டு நிற்கிறான். நீனும் மானங்கட்டு போட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று கர்நாடக காங்கிரஸ் சொல்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களின் கருத்து என்ன? அதற்கு கருத்து என்ன? மதிப்புமிக்க பெரியவர் ஐயா ப. சிதம்பரம், மதிப்புமிக்க என் அன்பு சகோதரன் கார்த்திகுடைய கருத்து இல்லை, ஐயா மாங்குடியோடைய கருத்து இல்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலினுடைய கருத்து இல்ல, பாரதிய ஜனதாவுடைய கருத்து என்ன? என்ன பெருமக்களே, என்னுடைய நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணீர் உனக்கு இல்லை. நான் மான தமிழச்சி மாறவால் குடிச்சேன். நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த நான் ஒரு முடிவெடுக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணி உனக்கு இல்ல, என் ஓட்டு ஒரு ஓட்டு உனக்கு இல்ல. தாண்டா முடிவு. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்னதுக்கா கூட 3 சீட்டு கொடுத்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து கூட்டிட்டு வர்றாரு ஐயா ஸ்டாலின். ஒரு சொட்டு தண்ணி தரலைன்னா உன்னோட கூட்டும் இல்ல, உனக்கு சீட்டும் இல்லை, தூக்கி எறிய முடியல. எதுக்கு? ஒரு ராகுல் காந்தி, இந்த நாட்டின் உன் கட்சியினுடைய தலைவர், இந்த நாட்டின் முதல்வர், ஒரே மேடையில் ஏற மாட்டேன் போகும்போது ஏன்னா மானங்கட்டு ஓடப்பட போறியா? நீதான் சுயமரியாதை இயக்கமா? நீதான் தன்மான இயக்கமா? எதுக்கு? எதுக்கு? தம்பி விஜய் சொல்றார், உண்மையான காங்கிரஸ் என்னோட இருக்குதுன்னு. நீ இப்ப எந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போட போற? எந்த காங்கிரஸ்? டிவிகே கூட்டணியில் இருக்குதா, டிஎம்கே கூட்டணியில் இருக்குதா காங்கிரஸ்? என்னைய ஒருத்தர் கேட்டாரு, எங்க அப்பா காங்கிரஸ்ல இருக்காரு. காங்கிரஸ்ல அப்பா இருக்காரு, காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்டேன். கொன்னு புதைச்சிருப்பேன். எனக்கு இருந்த கொலை வெறிக்கு தூக்கி சுமந்தது இந்த திமுக. குறுக்க சித்தப்பன் பெரியப்பன் ஓடி வரான்னு மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ விஜயோட மட்டும் சேர விட்டுருந்தா கொன்னு புதைச்சு கலர் கட்டிருப்பேன். நீ ரிலாக்ட் பண்றீங்க. நீ வா, எப்படி 29 வருவீல்ல? அப்பவும் இந்த கோலப்பையில குடைஞ்சதுக்கு வருவாங்க. அப்பவும் பிரபாகர மரம் ஒத்தையா நிற்பேன். 2029 தனித்து நிற்பேன், தனித்துவத்தோடு நிற்பேன், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்பேன், தமிழ் தேசியனத்தின் விடுதலை என்ற புனவு கனவோடு நிற்பேன். 20 பெண்கள் 20 ஆண்கள், ஹைலி எஜுகேட்டட், ஹைலி ஸ்டாண்டர்ட், பணக்காரன் இல்லாத ஒரு வேட்பாளர் உள்ள கட்சி ஒரே கட்சி, குற்ற பின்னணி இல்லாத கட்சி ஒரே கட்சி.
எலக்ட்ரல் பாண்டில் ஒத்தருவா காசு வாங்காத இந்தியாவில் ஒரு கட்சி நான் தமிழர் கட்சி. என்னடா தகுதி தேடுற? என்ன தகுதி தேடுற? எனக்கு 31 நடிச்சு நிற்பேன். ஓடிவா என்னோட எவன் எவ்வளவு ஓடி வரேன்னு பார்ப்பேன். இவன் என்ன சாதாரண திராவிடங்களா? நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். பொறுத்து பார்த்தேன், தெரியவில்லை. பணங்காடே நான் தான். பணங்காடு நீ பணங்காட்டு நரி, நான் வன்னி காட்டு புலி. நீ பணங்காட்டு நரி, நான் வன்னி காட்டு புலி. எங்கிட்ட மோதாத, நீ மோதாத. சும்மா திரும்பி இது பெரியார் நாடு, இது சொரியார் நாடு, சிறங்கு நாடு. ஒரு நாள் ராத்திரி ஒரு வயசுல இருக்காது. எவனுக்கு எங்க போச்சுன்னு தெரியாது. எங்க போச்சு? என் பங்காளி வடிவேல் மாதிரி இங்க கிணறு இருந்துச்ச காணமே, அதே கதை தான். பூமிக்குள்ள புதைக்க கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி ரூல். ஏன்? நாங்க செத்து போய் கீழடி தோண்ட மாதிரி இன்னொரு தலைமுறை தோண்டி இதை நம்ம முன்னோர்கள் கும்பிட்டுருக்காங்கன்னு இந்த ஈன பயிர்களை அடுத்த 2 தலைமுறை போய் கும்பிட கூடாது. அதனால என்ன பண்ணுவேன்? ரோட்ல போட்டு புல்டோசரை போட்டு நசுக்கி ரோட போட்டு செருப்பை வேறி மிதிச்சு நடந்து போட. என் இன அடையாளம் மட்டும்தான். எது? என் இனத்தின் மானத்தை காக்க சுதேசி கப்பல் ஓட்டிய என் பாட்டன் வ.உ.சி. என் அடையாளம். அழகப்பா பல்கலைக்கழகம் கட்டிய அழகப்பன், தியாகராஜா பல்லை கருமுத்து தியாகராஜா செட்டியார், அண்ணா பல்லை பல்கலைக்கழகம் கட்டிய என் தாத்தன் அண்ணாமலை. இவன் என் பெருமை மிக்க அடையாளம். திரும்ப சொல்லிட்டு ஈவேரா ஐயா தான் உங்களை எல்லாம் படிக்க வச்சார். அவருக்கு பக்கத்துல 3 படிச்சவன் தான். ஒருத்தர் எங்க ஐயா அண்ணா, இன்னொருத்தர் நாவலர், இன்னொருத்தர் ஐயா அன்பழகன். 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவர் 5ஆப்பு ஃபெயிலு, இவன் அறிஞன் முதுகலை. 2 பேரும் முதுகலை. யாரு படிக்குது? எங்க தாத்தன் அண்ணாமலை செட்டியார், எங்க தாத்தன் கருமுத்து தியாகராஜ செட்டியார், எங்க தாத்தன் பச்சைப்ப முதலியார். புரியுதா? உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? புரிஞ்சுதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் மகன் முதலமைச்சராக இருப்பானே, நாட்டை சரி பண்ணிருப்பானே. லீக்வானியா சொல்றாங்க, only 10 years. Give me my hand. Only 10 years. குடு நாட்டை. 1000 ஆண்டுகள் கழிச்சு 1000 years தான் என்னோட நாட்டை உலகம் புகழ உச்சத்தில் வைக்கிறேன். அதே 10 years உன் மகன் கேட்கிறேன். இன்னைக்கு உன் மகன் காரைக்குள்ள சொல்றேன், உலகத்தில் தலை சிறந்த நாடு கல்வியில் பின்லாந்து. 10 years பேக் அங்க இருந்து அவன் சொல்லுவான், எப்படி உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடு என்று அவன் சொல்லுவான். சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் சொல்லுவான், சிங்கப்பூர்ல இருந்து இன்னும் 2000 ஆண்டுகளுக்கும் பின்பும் தமிழ்நாட்டின் புகழ் உலகரங்கில் உயர்ந்து நிற்கும் சொல்ல வைப்பேன். ஏன்? கனவு நாயகனின் பிள்ளைகள் நாங்கள். கனவு கொண்ட தலைவன் புறவாகர் என்ற பெருங்கனவின் பிள்ளைகள் நாங்கள். கால்கள் வழிநடத்தி செல்வதில்லை, கனவு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த கனவு புனித கனவு என்பால் அடுத்தவன் கால்களை நம்பி எங்கள் பயணம் இல்லாது எங்கள் கால்களை நம்பி நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுடைய கனவு நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் என்ன? நீர் வளப்பெருக்கம். நீரை சேமிச்சுக்கிறோம். நான் வந்தவன சொல்லுவேன் சட்டசபையில், கர்நாடகால இருந்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர வேண்டாம், முல்லை பேரியாற்றிலிருந்து எனக்கு தண்ணீர் வர வேண்டாம், உன் நீர்வளம் உனக்கு, என் நிலத்தில் வளம் எனக்கு, சட்டம். எவன் வரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வெள்ளம் பெருக்கெடுத்துருச்சு, அணை உடையிற மாதிரி இருக்கு, திறக்கிறேன்னா தோளச்சிருவேன்.